அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல முகவுரை அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். முகவுரை அப்படின்னா, எந்த ஒரு புத்தகத்துக்கும் முன்னுரை இருப்பது போல தான், இந்திய அரசமைப்பு புத்தகத்துக்கும் முன்னுரை அப்படிங்கிறது இருக்கு. அததான் முகவுரை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். பிரியாம்பிள்னு அழைக்கப்படுது. இந்த முகவுரை எப்பவுமே புத்தகத்துடைய முன்னுரையில அந்த புத்தகத்துக்கு உள்ளார சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்திய அரசமைப்பு புத்தகத்துக்குள்ளார சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய சாராம்சங்கள இந்த முகவுரையில சொல்லியிருக்காங்க. இந்த முதல் பேரால குடுக்கப்பட்டிருக்குது. முகவுரைய அப்படியே எடுத்து குடுத்துருக்காங்க. இந்தியா மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மையுள்ள, சமதர்மமுள்ள, சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைக்கணும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த 5 வார்த்தைகள பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டர் கேட்குறாங்க. இறைவனுக்கும் அம் இறைவனுக்கும், சமயத்துக்கும் நடுவுல தர்மம் இருக்கணும் அப்படிங்கிற மாரி நான் ஞாபகத்துல வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக மக்களாட்சி குடியரசு இந்த கடைசி 2 வார்த்தை வந்துரும். அதுக்கப்புறம் வேற என்ன பேசுவாங்கன்னா, அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி கிடைக்கணும்னு பேசியிருப்பாங்க. இதுக்கப்புறம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த 3 வார்த்தைகள பத்தியும் பிரியாம்பிள்ல பேசியிருப்பாங்க. இவை அனைத்தையும் பற்றி பேசக்கூடிய ஒரு இடமா தான் முகவுரை அப்படிங்கிறது இருக்குது. இத என்னைக்கு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி, இந்த புத்தகத்த ஏத்துக்கிட்டோம்னு சொல்லி இந்த முகவுரையில குடுத்துருக்காங்கன்னா, 1949 நவம்பர் 26ஆம் நாள்ல. நம்மளுடைய பிரியாம்பிள்ல கொடுக்கப்பட்டிருக்க டேட் ரொம்ப முக்கியம். 1949 நவம்பர் 26ஆம் நாள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில கடைசியா சொல்லப்பட்டிருக்க வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்களே எங்களுக்கு தந்து ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லியிருப்பாங்க. இந்த சட்ட புத்தகத்த நாங்களே எங்களுக்கு குடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாரி அப்ப இருந்த நபர்கள், அப்ப இருந்த எல்லா சட்டத்தை இயற்றுனவங்கலாம் இந்த வார்த்தைய குடுத்து, நம்ம அதிகாரத்த நமக்கே நாமளே அந்த சட்ட புத்தகத்தின் மூலமா குடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட். இந்த பிரியாம்பிள் ஒரு இன்ட்ரோடக்ஷன பத்தி பார்க்குறப்போ, நேருவின் குறிக்கோள் தீர்மானம். ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத டிசம்பர் 13, 1946ல அரசமைப்பு நிர்ணய சபைக்கு அவர் கொடுக்குறாரு. சட்ட புத்தகம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில இருக்கணும் அப்படிங்கிற மாரி கருத்துக்கள அவர் குடுத்தாரு. இதன் அடிப்படையில இந்த இந்த குறிக்கோள் தீர்மானத்த அவங்க ஏற்றுக்கொண்ட நாள் கேட்கலாம். ஜனவரி 22, 1947ல தான் அரசமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறது ஏத்துக்கிட்டாங்க. இந்த புத்தகம் எல்லாம் எழுதுனதுக்கப்புறம் பல்வேறு திருத்தங்கள்லாம் முடிச்சு கடைசியா அந்த புத்தகம் ரெடி ஆயிருச்சு. இறுதியா அந்த புத்தகத்துக்கு முன்னுரை அப்படிங்கிறத வைக்கணுன்றப்போ, ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்த குறிக்கோள் தீர்மானமே நல்லா இருக்குன்னு சொல்லி, அதையே முன்னுரையா வச்சுட்டாங்க. இந்த பிரியாம்பிள் இந்த முகவுரைய இவுங்க எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, நவம்பர் 26, 1949. அடுத்ததாக இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிற கான்செப்ட்ட நம்ம எந்த நாட்டில இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, USA அதாவது அமெரிக்காட்ட எடுத்தோம். பிரியாம்பிளோட லாங்குவேஜ் முகவுரையினுடைய மொழிய நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து எடுத்தோம். இவையும் முக்கியமானது. இதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா, இந்த இந்த வார்த்தைகள் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த 5 இதுவும் கேட்கலாம். இதுக்கப்புறம் இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 விஷயத்த பத்தி நான் பின்னாடி சொல்லுவேன். பிரியாம்பிள் மீன்ஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆர் ப்ரிபரேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இத பத்தி சொல்லியாச்சு. பிரியாம்பிள் ஆஸ் ஐடென்டிட்டி இந்த வார்த்தைய நம்ம பின்னாடி 5 பேர் ஒரு 4, 5 பேர் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ற வார்த்தைய பின்னாடி பார்க்கலாம். அடுத்து இதில கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கான மீனிங்க பத்தி நம்ம பார்க்க போறோம். வார்த்தைய பத்தி பார்க்க போறோம். நீதி அப்படிங்கிறது என்னென்ன நீதி குடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கோம். 3 விதமான நீதிகளை பிரியாம்பிள் நமக்கு குடுக்குது. முகவரை அப்படிங்கிறது குடுக்குது. அடுத்தது லிபர்ட்டி அதாவது நமக்கு சுதந்திரம். சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோம்னா ஃப்ரீடம். நம்மளுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்றதுக்கு யாரும் ரெஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடாது. தனிமனித சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இத நம்ம ம் பிரெஞ்சிலிருந்து எடுத்திருந்திருப்போம். 1789 1789 இங்க குடுத்துருக்காங்க. பிரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து 3 வார்த்தைகள் எடுத்திருந்திருப்போம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அதாவது சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் இந்த 3 வார்த்தையும் பிரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருந்திருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நீதி தொடர்பான 3 வார்த்தைகள் சொன்னோம்ல, சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அதாவது பார்த்தோன்னா சமூக, பொருளாதார, அரசியல் நீதி இந்த 3 வார்த்தைகள நம்ம ரஷ்யன் ரெவல்யூஷன், ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுத்திருப்போம். 1917ஆம் ஆண்டு. இந்த வார்த்தைகள பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, சாவரின் அதாவது இறையாண்மை அப்படிங்கிற வார்த்தைய பார்க்கணும். முதல்ல கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அந்த இறையாண்மை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையா பார்த்துடலாம். இறையாண்மை அப்படின்னா என்னன்னா, நமக்கான சட்டம் போடுறதுக்கு எந்த ஒரு வெளிநாட்டு அமைப்புக்கும் உரிமை கிடையாது. இத ஏன் இப்ப சொல்றோம்னா, நம்ம சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டத்தை 15 பேர் கொண்ட கவுன்சில் போட்டு அனுப்பினது இங்கிலாந்துல உட்காந்துக்கிட்டு. அதனால இதுக்கப்புறம் எங்களுடைய சட்டத்த நாமளே போட்டுக்குவோன்றதுக்காக தான் இந்த இறையாண்மை உள்ள அப்படிங்கிற வார்த்தைய சேர்த்தாங்க. அடுத்து சமதர்மம் உள்ள. சமதர்மம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். பார்த்தோம்னா இது இந்தியா யாருக்கும் இவங்களுக்கு தான்
பணக்காரங்களுக்கு தான், ஏழைகளுக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ வந்து இது வந்து அனைத்து மக்களுக்கும் பொதுவானது. ஸோ இந்த மாதிரி ஒரு பீப்புளுக்கு தான் பணக்கார ஏழைன்றதை விட ஒரு பாகுபாடுக்கு எந்த ஒரு இடமும் அளிக்காதது. அதுதான் இந்த சோசியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தையில வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஸோ வந்து இது ஆரம்பத்தில் இந்த சமதர்மம் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. நம்ம 1976ல் 42வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் சேர்த்துக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசம், அதாவது மக்களாட்சி சமத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். மக்களாட்சி சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து சமய சார்பற்ற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்தியான்றது எந்த ஒரு சமயத்துக்கும் பொதுவானது அல்ல. அனைத்து சமயங்களையும் இந்தியா ஏற்றுக்கொள்கிறது. இந்தியான்றது நான் இந்த ஒரு சமயத்துக்கு தான் ஆதரவாக செயல்படுவேன்னு சொல்லி சொல்லாது. இந்தியான்றது ஒரு பர்டிகுலர் சமயம் சார்ந்த அரசு கிடையாதுன்றதை மீன் பண்ணுறதுக்காக தான் இந்த சமய சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தாங்க. இதுவும் 42வது சட்ட திருத்தத்தில் தான் சேர்க்கப்படும். பின்னாடி இது சம்மந்தமாக பார்ப்போம். 42வது சட்ட திருத்தத்தில் என்னெல்லாம் சேர்த்தாங்க அப்படின்ற வார்த்தையை. அடுத்ததாக டெமோக்ராட்டிக், அதாவது மக்களாட்சி, மக்களால் மக்களே மக்களுக்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதா மக்களாட்சி அப்படிங்கிறது. அடுத்து குடியரசு அப்படிங்கிறது குடிமக்களில் இருந்து ஒருவர் நாட்டின் தலைவராக வருவது குடியரசு. ஸோ இந்த 5 வார்த்தைகளை நாம் எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இந்த 5 வார்த்தைகள் தான் இங்கே மிக முக்கியமானதை பற்றி பேசப்போகுது. ஸோ நீதின்ற விஷயத்தையும் சொல்லியாச்சு. அடுத்து வந்து இந்த சமத்துவம், சகோதரத்துவம் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லியாச்சு. அடுத்தது முகவுரை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த முகப்புரை பற்றிய கூற்றுகளை பார்த்துக்கோங்க. ஸோ முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் பால்கிவாலா. அடுத்தது அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொன்னவர் தாகூர்தாஸ் பார்கவா. நாம் இறையாண்மை உள்ள மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் முன்ஷி. ஸோ ஜாதகம் பார்க்குறவன்னு சொன்னவர் வந்து முன்ஷி. ஆன்மான்னு சொன்னவர் பார்க்கவா. ஆன்மா பார்க்கவா. அடையாள அட்டை பால்கிவாலா. முகப்புரையே அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொன்னவர் எர்னஸ்ட் பார்க்கர். எங்களில் நீண்ட நாள் சிந்தனையும் கனவையும் உள்ளடக்கியதுன்னு சொன்னவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஸோ இவை அனைத்தும் மிக மிக முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ரியாம்பிள், அதாவது ப்ரியாம்பிளுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பேசிக் ஃபிலாசபி, அதாவது அரசியலமைப்பின் கருத்து, அதாவது கொள்கை, நோக்கம், தத்துவம் போன்றவற்றை எல்லாம் இந்த ப்ரியாம்பிளில் தான் நம்ம வந்து பேசுகிறோம், முகவுரையில் தான் பேசுகிறோம். அடுத்தது கிராண்ட் அண்ட் நோபல் விஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதாவது வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய அவங்களுடைய நோக்கத்தை பற்றி இது தெளிவாக பேசுகிறது. அடுத்ததாக கான்ஸ்டியூஷனுடைய நம்மளுடைய அதை உருவாக்குனவர்களுக்காக தான் இது வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது, அவங்களுடைய கனவுகளை இது வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு கருவியாக இருக்குன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தா நம்ம இதில் முக்கியமானது வேறு என்ன பார்க்கணும்னா, இந்த கேசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து இந்த கேசஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து யார் யார் என்னென்ன முகப்பரை பற்றி சொன்னாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன வார்த்தைகள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, இந்திய அரசியலமைப்புன்றது 22 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முகப்புரை அப்பகுதிகளில் இடம்பெறவில்லை. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த முகப்புரை அரசியலமைப்போட ஒரு பகுதியா இல்லையா அப்படிங்கிறதுக்கு கேசஸ் நடந்தது. அந்த கேஸில் முக்கியமான இங்கே 2 கேஸ் சொல்லியிருக்காங்க, இன்னொரு கேஸ் இருக்கும். ஸோ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பெர்பாரி விசஸ் யூனியன் கேஸ். பெர்பாரி விசஸ் இந்திய அரசு 1960 நடக்குது. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அடுத்து வந்து கேசவானந்த பாரதி கேஸ். கேசவானந்த பாரதி விசஸ் இந்திய அரசு. ஸோ 1973 போடுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான். ஆனால் அதை நீங்கள் திருத்தலாம். ஆனால் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு, பேசிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஸோ அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது மாறாமல் தான் நீங்கள் திருத்தணும். அதாவது ஒரு புத்தகத்தோட முன்னுரை எழுதிருக்காங்கன்னா அதை அப்படியே நீங்கள் கொண்டு போய் நீங்கள் ஒரு முன்னுரையெல்லாம் எழுதக்கூடாது. அதில் என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே இருக்கணும். அதோடைய சாராம்சம் மாறக்கூடாது. அதில் எக்ஸ்ட்ராஸ் என்ன சில வார்த்தைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1973 கேசவானந்த பாரதி கேஸில் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் 42வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் 1976 சோசியலிஸ்ட், சமத்துவ, சமய சார்பற்ற, இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டி, ஸோ ஒருமைப்பாடு ஆகிய 3 வார்த்தைகள் ப்ரியாம்பிள் முகவுரையில் சேர்க்கப்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுனா, எல்ஐசி கேஸ்ன்னு சொல்லி ஒரு கேஸ் வரும். 1995 எல்ஐசி கேஸ் நடக்கும். இந்த கேஸில் வந்து பார்த்தோன்னா எல்ஐசி யூனியன், இந்த கேஸில் வந்து ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான், அதாவது முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தைய மீண்டும் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணி இந்த இது முடிஞ்சிருக்கும். ஸோ முகவுரை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.